ஐச்சிங் அப்படின்னா என்ன சார்? சைனாவில் வந்து நம்ம ஊரில் ஓலை இருக்க மாதிரி அவங்க ஊரில் மூங்கில பதப்படுத்தி அதில் எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ இது வந்து மூங்கிலில் எழுதின புத்தகம். இதுக்கு பேர் பேம்பு டெக்ஸ்ட். அவரை போய் நடவு நடலாமா இல்லை பயிர் போடலாமா அப்படின்னு கேட்டால் இப்படி பார்த்துட்டு சொல்லுவார், நீ போடலாம் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா வானுக்கும் மண்ணுக்கும் தொடர்பில் இருந்து அவங்க பேசுகிற பேச்சுக்கள் அப்படியே. இது சாதாரண மனிதர்களாலையும் படிக்க முடியுமா சார் இந்த புத்தகம்? இந்த கொடி வந்து சவுத் கொரியா. இதில் இருக்கிறது ஐச்சிங்கோடைய சிம்பிள். ஐச்சிங் சிம்பிள் மொத்தம் 8. அதில் முக்கியமான 4 அதாவது என்ன சொல்லலாம்னா 4 கார்டினல் பாயிண்ட்ஸ். அந்த 4 கார்டினல் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போ நம்ம லைஃப்ல பிற்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமா சார்? தாராளமாக. நார்த்தில் பெய்கிற மழை, அதாவது அளவு கடந்த வெள்ளம், டெப்த்துக்கு ஃபாரஸ்ட் ஃபயர். டெப்த்துக்கு வைக்கலாம் இப்போ ஜப்பானில் பார்த்தோம் ரீசெண்டாக ஒரு வாரம். நெல்லிமக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஐச்சிங்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அட்வைசர் என் சுப்பிரமணி சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஐச்சிங் அப்படின்னா என்ன சார்? ஐச்சிங்கிறது வந்து ஒரு பழமை காலத்தில் சைனாவில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதனுடைய வயசு என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு போட்டோம்னா ஒரு 5000 வருஷம் இருக்கும். நம்ம ஊரில் அதே மாதிரி என்ன இருக்குன்னா ஓலைகள் எழுதியிருக்கும். சைனாவில் வந்து நம்ம ஊரில் ஓலை இருக்க மாதிரி அவங்க ஊரில் மூங்கில பதப்படுத்தி அதில் எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ இது வந்து மூங்கிலில் எழுதின புத்தகம். ஐச்சிங் ஒரிஜினலாக வந்து இதுக்கு பேர் பேம்பு டெக்ஸ்ட் அப்படின்னு பேர். இதை வந்து மூங்கிலில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. எழுதுகிறவங்க அவங்களுடைய அந்த இங்கை தானே உண்டாக்குவாங்க. அதை எடுத்து இது வந்து கேலிகிராஃபிக் லெட்டர்ஸ் அப்படின்னு பேர். எழுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும், அழகாக இருக்கும், நிறைய ஸ்ட்ரோக் வரும். இப்போ உதாரணத்துக்கு பணம் கிங்கோ, அது வந்து சில்வர், கோல்டு, அதெல்லாம் பேங்க், அதெல்லாத்தையும் குறிக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு 8 ஸ்ட்ரோக் போடுற கேரக்டருக்குள்ளே ஒரு எழுத்தில் வந்துடும். மீதி மொழியில் எழுத்துக்கள் தான் இருக்கும், வார்த்தைகள் இருக்காது. கூட்டினா தான் வார்த்தை, இங்கே வார்த்தையாகவே இருக்கும். அதுதான் ஆச்சரியம். ஸோ இப்படி எழுதப்பட்டது தான் ஐச்சிங் பேம்பு டெக்ஸ்ட். இதுக்கு வயசு 5000 வயசு, கிட்டத்தட்ட 5000 வருஷம். அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இதை யார் எழுதினாங்க? இதை எழுதினவங்களுடைய பொறுப்பு வந்து 3 பேருக்கு வந்து பெருமை சேர்க்க வேண்டிய விஷயம். 4வது ஆள் அதை பற்றி கமெண்ட் எழுதியிருப்பார். அந்த 3 பேரில் முதல் ஆள் வந்து கிங் ஃபூசி. அவர் ராஜா. அவரை போய் நடவு நடலாமா இல்லை பயிர் போடலாமா அப்படின்னு கேட்டால் இப்படி பார்த்துட்டு சொல்லுவார், நீ போடலாம் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா வானுக்கும் மண்ணுக்கும் தொடர்பில் இருந்து அவங்க பேசுகிற பேச்சுக்கள் அப்படியே நடக்கும். அவ்வளோ இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து உணர்ந்து நடந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது கிங் ஃபூசி. கொஞ்சம் வருஷங்கள் அப்படின்னா ஒரு சில 1000 வருஷங்கள் போன பிறகு கிங் வென் அப்படிங்கிறவர் இதுக்கு எழுதுவார். கிங் வெனுடைய கதை என்னென்னா, அவரை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ ரூலில் இருந்த டைனாஸ்டிக்கு பேர் ஷாங் அப்படின்னு பேர். அந்த ஷாங் ராஜா என்ன பண்ணுவார், கிங் வென்னை ஜெயிலில் போட்டுருவார். கிங் வென் கொஞ்சம் காலம் ஜெயிலையே கழிப்பார். ஜெயிலில் அவருடைய துணை யாருன்னா ஐச்சிங். தினமும் காலையில் எழுந்து என்னுடைய உயிருக்கு இன்றைக்கி ஏதாவது ஆபத்து இருக்கா, இந்த கேள்வி அவர் மனசில் கொஞ்சம் வருஷம் ஓடின்னு இருந்தது. அவர் டெய்லி ஐச்சிங் படிப்பார். என்ன கைடன்ஸ் கிடைக்குதோ அதை அனுசரித்து தப்பிச்சிடுவார் அன்றைக்கி. ஸோ இந்த காலம் கடந்து போயினே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ராஜா அப்படி அந்த வலம் வருவார். ஜெயிலில் எல்லாம் பார்த்து கைதிகள் எப்படி இருக்காங்க, இவங்களால் நமக்கு ஏதாவது ஆபத்து, புரட்சி, மனமாற்றமான சிந்தனை அதெல்லாம் உண்டா அப்படின்னு பார்க்க வரும்போது கிங் வென்னுடைய அந்த ஜெயில் ரூமுக்கு வரும்போது இவர் வந்து ரொம்ப கூனி குறுகி, அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கையாலாகாத மனுஷன், ஒரு ஆபத்தில்லாத ஜீவன் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். அது ஐச்சிங்கில் கைடன்ஸில் வந்திருக்கும். அதை உணர்ந்த ராஜா என்ன பண்ணுவார், இனிமேல் இந்த மனுஷனால் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துன்னு அவர் ரிலீஸ் பண்ணிவிடுவார். வெளியில் இனிமேல் தான் இருக்குது கதையை. வெளியில் வந்தப்புறம் கிங் வென் ஒரு இராணுவத்தை திரட்டி புரட்சி உண்டாக்கி ஷாங் ராஜாவை பதவியிலேருந்து விலக்கிட்டு அவர் ராஜா ஆவார். அதுக்கு வழிகாட்டுதல் ஐச்சிங்.
அதனால் அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஒரு டைனாஸ்டி, ஒரு ராஜவம்சத்தை. அதுக்கு பேர் ஜாவ் அப்படின்னு பேர். ஃபூசி எழுதினார், கிங் வென் அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணார். கிங் வென்னுடைய மகன் அவர் வந்து டியூக், ராஜாவுக்கு அடுத்த பதவியில் இருந்தவர். அவர் வந்து இதில் ஒரு 6 லைன் வரும் இந்த புத்தகத்தில். அந்த 6 லைனில் அவர் எழுதியிருப்பார். ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே புக்கு பேர் ஈஜிங் ஆர் ஐச்சிங் ஆர் ஜாவ் ஈ. ஜாவ் ஈங்கிறது என்ன, அந்த ராஜவம்சத்து காலத்தில் அவங்க எழுதுனதுனால அதுக்கு பேர் ஜாவ் ஈன்னு இன்னொரு பேர் உண்டு. ஸோ இப்படி தான் ஐச்சிங் ஆரம்பித்தது. ஓகே சார். இது சாதாரண மனிதர்களாலையும் படிக்க முடியுமா சார் இந்த புத்தகம்? தாராளமாக படிக்கலாம். இது உபயோகித்தது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் ராஜாக்கள். சைனாவில் வந்து 20 ராஜவம்சம் ஆண்டாங்க கிட்டத்தட்ட. ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறும்போது, மன்னர்கள் மாறும்போது, கொள்கைகள், சிந்தனைகள், நம்பிக்கைகள், அவங்க பண்ணுற அந்த ரிச்சுவல்ஸ், நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து மாற்றிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். துருக்கியில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி கொளுத்திருப்பாங்க. யாழ்ப்பாணத்தில் லைப்ரரி எரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம இப்போ காலத்திலேயே பார்க்குறோம், இதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்த காலத்தில் இது இருந்தது. ஒரு வித்தியாசம் என்னென்னா, சைனாவை ஆண்ட 20 மன்னர்களும் ஐச்சிங் புக்கை பத்திரமாக பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு இந்த லைப்ரரி கொளுத்துற அந்த பழக்கம் இருந்தாலும் ஐச்சிங்கை தொடவே இல்லை. அர்த்தம் என்னென்னா, ஐச்சிங் அவங்கள காப்பாற்றுங்கிற அந்த நம்பிக்கை. ராஜவம்சத்தில் இதை வந்து பேட்ரனைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஒரு நாட்டுடைய மதமும் இல்லை அந்த முக்கியமான கொள்கையை பார்த்தீங்கன்னா ராஜாவை ஒட்டி இருக்கும். அவங்கள ஒட்டி அவங்களுடைய பேட்ரனேஜ், அவங்களுடைய என்ன சொல்கிறது, சப்போர்ட் அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எல்லா ராஜாவாலையும் போற்றப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது. ஸோ ஐ திங்க் அதனால தான் நம்ம கைக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அதுக்கு வி மஸ்ட் பி தேங்க்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ப்ரிசர்வ்ட் இட். இப்போ இது சாதாரண மனிதர்களாலையும் படிக்க முடியும் அப்படின்றப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கா, இல்லை எப்படி சார்? பொதுவாக அது வந்து அந்த நபருடைய தேடுதல், குவெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப நல்லா பின்னோக்கி பார்த்தோம்னா வரலாறு, மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, எதை பார்த்தாலும் என்ன உணர்த்தோன்னா கடந்த காலத்தை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஆர்வம், ஒரு ஆங்ஸைட்டி, அறியாமையாக இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் ஒரு உணர்வு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. அதுக்கு பேர் டிவினேஷன்னு பேர். உதாரணத்துக்கு கிரீக் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து டெல்ஃபிஸ் ஆரக்கிள்னு இருக்குது. அந்த பக்கம் யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா கிங் ஆர்த்தர், மெர்லின்ஸ் விஸ்டம், டேரோ. ஃப்ரான்ஸில் டேரோ வந்து ஒரிஜினலாக பொஹீமியன் டேரோன்னு பேர். அதுக்கப்புறம் ரெய்டர் வைட், அதுக்கப்புறம் கிங் ஆர்த்தர், அந்த மாதிரி பல விதங்கள். நான் கிங் ஆர்த்தர்லாம் படிச்சிருக்கேன். கிங் ஆர்த்தர் படிக்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த என்டியூரன்ஸ், அதோடு இருக்கிற அந்த தன்மை, பணிவு, அடக்கம், புரிதல், இதெல்லாம் வேணும். அதை விட கொஞ்சம் மேலே போனீங்கன்னா நார்வீஜியன், ஸ்காண்டினேவியன் அந்த ஏரியாவில் ரூன்ஸ் அப்படின்னு ஒரு டிவினேஷன் சிஸ்டம் இருக்குது. கொஞ்சம் இறங்கி ஆஃப்ரிக்காவுக்கு வந்தோம்னா ஈஃபா. நம்ம எல்லாம் எப்படி புரிஞ்சுட்டு இருப்போம்னா ஆஃப்ரிக்கான்னா ஒரு அன்டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் நேஷன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருப்போம். ஆனால் இந்த பர்டிகுலர் இதில் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் ஈஃபா வந்து அவங்க சாதாரணமான ஒரு குடியான மாதிரி இருப்பார், ஒரு சிம்பிள் பர்சனாக இருப்பார். அவர் ஈஃபா படிப்பார். அவ்வளோ பழக்கத்தில் வந்து அதுக்கு பேர் யோருபா ட்ரெடிஷன்னு பேர். குறிப்பாக வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அந்த பக்கத்தில் ரொம்ப பாப்புலராக இருக்கும். அதை கடந்து இந்த பக்கம் வந்தோம்னா திபெத்தில் மோ அப்படின்னு ஒரு சிஸ்டம். மோன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜப மாலை அப்படி உருட்டின்னே வருவார், அந்த மந்திரம் வரும், அது எங்கே நிறுத்துகிறோமோ அதை வச்சு பதில் சொல்லுவார். சைனாலேயே ஐச்சிங் தவிர கொஞ்சம் சிஸ்டம் இருக்குது. மேஜோங் பார்த்தீங்கன்னா விளையாட்டு அந்த கேம் மாதிரி இருக்கும். கேம் அப்படின்னா இந்த என்ன சொல்லுங்கள், கிளப்லலாம் ஆடுவாங்க. மக்காவோ ஐலாண்ட்லலாம் அது ரொம்ப பாப்புலர். இப்படி இது உலகம் முழுக்க இருக்குது. நம்ம வில் கம் பேக் டு ஐச்சிங் ஒரிஜினலாக சைனீஸ் மேண்டரினில் எழுதினது. மீதி உலகத்துக்கு எப்படி வந்தது, எல்லோரும் பொதுவாக படித்தவங்க எல்லோரும் சைனீஸில் படிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜப்பான்லேருந்து படிச்சிருக்காங்க. ஜப்பானில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் ஜாப்பனீஸில் எக்கிடான் அப்படின்னு பேர். சவுத் கொரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த நாடுகளுடைய கொடிகளில் அது இருக்கும். இந்த கொடி வந்து சவுத் கொரியாவுடைய. இதில் இருக்கிறது ஐச்சிங்கோடைய சிம்பிள் 4 இருக்கும்.
ஐச்சிங் சிம்பிள் மொத்தம் 8, அதில் முக்கியமான 4 அதாவது என்ன சொல்லலாம்னா 4 கார்டினல் பாயிண்ட்ஸ். அந்த 4 கார்டினல் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெவன், எர்த், ஃபயர், வாட்டர். இது 4 தான் வந்து பிரளய காலம் வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த உலகம் அழியுங்கிற அந்த சிந்தனை வருது முடிகிற வரைக்கும் இது 4 இருக்கும். இதை உணர்ந்து தான் அவங்க கொடியில் அதை வச்சுருக்காங்க. மீதி நாடுகள்லையும் உபயோகிச்சிருக்காங்க. மங்கோலியா, வியட்நாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இந்த பக்கம் பாருங்கன்னா ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏ, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அர்த்தம் என்னென்னா உலகத்தின் உள்ள பல மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டது. சார், இப்போ நம்ம லைஃப்பில் பிற்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுமா சார்? தாராளமாக. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் கேட்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சமீபத்தில் நடந்து ஒரு 4 months முன்னாடி நாங்கள் வந்து காஷ்மீர் போகலாமான்னு கேட்டால் அவளுக்கு வந்தது. அந்த டைமில் எப்படின்னா அதில் உணர்த்தப்பட்டது என்னென்னா அவங்களுக்கு வந்த இமேஜ் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஐச்சிங் இமேஜ். இந்த மாதிரி இமேஜ் வரும். அந்த இமேஜில் உணர்த்தப்பட்டது என்னென்னா போகலான்னு வந்தது. ஆனால் அவங்க போகிற வரைக்கும் அது சேஃபாக இருந்தது. அவங்க போகிற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் நடந்தது. ஸோ ஷி வாஸ் ப்ரொடெக்டட். ஷி கேன்சல் த டிக்கெட். ஆனால் அவங்களுக்கு வந்து இமேஜில் என்ன காட்டுச்சுன்னா இவங்க வெளிநாடு போகிறதா உள்நாட்டிலேயே டூர் போகிறதான்னு. மனுஷங்களுக்கு அந்த டைலமா இருக்கும். அதாவது 2 பேர் இருக்காங்கன்னா 3 ஐடியா இருக்கும். நம்ம போகிற இந்த பாதையில் சில இடங்களில் சொல்லியிருக்கோம் அவங்கள் உண்டாக்காத ஆபத்து வரும்னு. அதாவது எ டேஞ்சர் நாட் ஆஃப் தயர் ஓன் மேக்கிங். அதுதான் இப்போ வந்து நார்த்தில் பெய்கிற மழை, அதாவது அளவு கடந்த வெள்ளம், எர்த்குவேக், ஃபாரஸ்ட் ஃபயர், இதெல்லாம் மனுஷங்க சில விதங்களில் காரணங்கள் மனுஷங்களாகவும் இருந்தால் கூட அவங்க உண்டாக்குனதில்லை. எர்த்குவேக்லாம் இப்போ ஜப்பானில் பார்த்தீங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்தில் தடுக்க என்ன. இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த மனிதருக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு, நான் இங்கே தங்கலாமா, இந்த இடம் எனக்கு பத்திரமானதா. இதுக்கு நான் ஒரு கேஸ் ஸ்டடி சொல்ல. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பெங்களூர்லேருந்து. சார், வி வாண்ட் டு ஷிஃப்ட் அவர் ஃபேமிலி, எங்கள் வீட்டை குடும்பத்தை டெல்லிக்கு மாற்றலான் இருக்கோம் அப்படின்னு. அவங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ண போது இந்த பதில் வந்தது, நார்த் அண்ட் ஈஸ்ட் நாட் ஃபேவரபிள். அதோட நிறுத்தலை, கோ டு சவுத் வெஸ்ட். இப்போ இந்தியா மேப் உங்கள் முன்னாடி இப்படி வச்சிங்கன்னா நார்த்தில் இங்கே டெல்லி இருக்குது, அது ஃபேவரபிள் இல்லைன்னு சொல்லியாச்சு. கோ டு சவுத் வெஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பூனா. நான் சொல்கிறேன், பூனா கன்சிடர் பண்ணீங்களா? எஸ் சார், வி ஆர் ஹேவிங் பூனா செகண்ட் சாய்ஸ். இங்கே விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா தனக்கே தெரிஞ்ச அந்த தகவல் பூனாக்கு போகிறது பெட்டர்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு உந்துதல்னால எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டெல்லிக்கு போனான்னு கேட்குறாங்க. ஏதோ அதிர்ஷ்டவசமாக எங்கிட்ட பேசி ஐச்சிங்கில் ரிவீல் ஆகி டெல்லி போகக்கூடாதுன்னு புரியுதுங்களா? ஆபத்தை தவிர்க்க முடியுமான்னு கேட்டேங்க. அந்த இடம் பொருந்தாது அவங்களுக்கு. நான் போகலையே, என்ன ஆபத்து வரப்போகுது, நான் யார் அப்படிங்கிறதுல 2ஆம் பட்சம். அப்படி அந்த மாதிரி குணம் இங்கே காட்டக்கூடாது. பணிவோடு கேட்டு என்னுடைய நலன். இதை சொல்லணும்னா இன்னொரு கேஸ் சொல்லணும். எப்படின்னா ஐச்சிங் வந்து நம்ம மேலே அளவு கடந்த அன்போ கருணையோ, நம்முடைய தாய் தந்தைக்கும் மேலான அளவில் அக்கறை. இது சொன்னால் அவ்வளோ ஈஸியாக நம்பிக்கை வராது. அதுக்கும் ஒரு கேஸ் சொல்கிறேன். ஒரு நபர் வர்றார், அவங்க மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. உட்காந்து படிக்கிறாரு, புக்கில் சொல்லுது ஆஸ்க் ஹிம் டு கம் லேட்டர், அவரை இன்னொரு சமயம் வர சொல்லு. பொதுவாக என்ன புரிஞ்சுக்காங்க, ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டுன்னு இவர் வர சொல்கிறார் அப்படின்னு அவர் என்னை வந்து துச்சமாக மதிச்சிட்டார். அடுத்தது நான் கேட்டேன் இப்படி கண்ணை பார்த்து, உனக்கு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா அப்படி? ஆமாம் சார், எனக்கு திருவனந்தபுரம் போக சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும்? இங்கே புக்கில் வந்த வார்த்தையில் கோ டு சவுத். இந்த நபர் கேள்வி கேட்டது என்னமோ டைவர்ஸை பற்றி, ஆனால் அவரை வந்து தெற்கே போகணும் அப்படின்னு சொன்னது என்னதுனால? உன் மீது உள்ள அக்கறையினால. அவர் பண்ணியிருக்கலாம். என்ன அவர் என்ன அப்போ தான் சொன்னார், சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, நான் எப்படி போக்கு காட்டின்னு இங்கேயே இருக்கேன். உணர வேண்டியது என்னென்னா இந்த நபர் அங்கே போகலைன்னா வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டம். இந்த அளவுக்கு கருணை யார் காட்ட முடியும்? ஆண்டவனோ இல்லை நம்ம மேலே ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க. பட் மனுஷங்க பொதுவாக அவ்வளோ தூரம் அக்கறை காட்ட மாட்டாங்க. கடவுள் இது இறை சக்தி அப்படின்னு உணரலாம்.
புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு லைஃப்ல என்ன தேவை அப்படின்றதையும் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்றதையும் நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாலே எனக்கான சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்துடும் இல்லையா? அப்படி இருக்கப்ப நான் ஏன் ஒரு புத்தகம் மூலியமா சொல்யூஷன்ஸ் வந்து தேடணும்?